நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது GM Official. ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சந்தனக்கூடு 2வது நாள் வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க பாருங்க. இப்போ வந்து இன்னைக்கு 2வது நாள் வந்திருக்கோம். கூண்டு வந்து கிளம்பி வெளியே போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல கூண்டு வந்துடும். வாங்க பார்க்கலாம் வீடியோ. பாருங்க மக்களே, நேற்று இன்னைக்கு கூட்டம் நல்லா ஹெவியாவே இருக்கு. கூடு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிடும். அங்க பாருங்க, பாட்டுக்காக ஸ்டேஜ் எல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க. கச்சேரி எல்லாம் பாடுறதுக்காக பாட்டுக்காரங்க ரெடியா இருக்காங்க. நம்ம பாட்டுக்காரன் 2 பேர் பாட்டு அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதை பாருங்க, அதை போட்டுக்கிறாங்க பாருங்க ஸ்டேஜ். அங்கதாங்க பாட்டு பாட போறாங்க. பாட்டு கச்சேரி அங்கதாங்க நடக்க போகுது. வாங்க, ஸ்டேஜ் எல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க. அந்த அண்ணன் தான் பாட போறாங்களாம். நம்ம அந்த பாட்டுலாம் ரெக்கார்ட் பண்ணி போடலாம் வாங்க. நம்ம ரேடியோ சயின்ஸ் பாய் தான் வந்து மக்களே, நம்ம ரோஜா செட் சர்வீஸ் அவங்க தான் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட் இன்ஸ்டியூட் கச்சேரிக்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணுவாருங்க. ஃபங்க்ஷனுக்கு எதா இருந்தாலும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி தருவாருங்க இவரு. இப்போ நம்ம பாய்கிட்ட பேசலாங்க. அன்புக்குரிய பெரியவர்களை, இன்றைய தினம் நெல்லிக்குப்பம் ஷா அவருடைய தர்காவில் உருஸ் என்னும் சந்தனக்கூடு வைபவம் நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று கொடியேற்று விழாவும் இன்று சந்தனக்கூண்டு ஊர்வலமும், இன்றைய தினம் புதிய தென்றல் இசை முரசு அவர்களுடைய கச்சேரிகளும், நாளைய தினம் கச்சேரியும் நடைபெற உள்ளது. பொதுமக்களாகிய நீங்கள், இஸ்லாமிய பெரியவர்கள், மற்றவர்கள் அனைவரும் ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மக்களே, இப்ப நம்ம தக்காளி தெருவில் இருக்கோம். இப்ப தக்காளி தெருவில் வந்து அந்த சந்தனக்கூடு இப்ப வந்துட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து விழா நடக்கிறதுல போயிட்டு இந்த சந்தனக்கூட நின்றோம். அங்க போயிட்டு இன்னும் நல்லா தெளிவா எக்ஸ்ப்ளோர் பண்றோம் நாங்க இந்த வீடியோவை. வாங்க, அதை பாருங்க, இது வருது பாருங்க தேரு கூடு வருது பாருங்க. அந்த முன்னாடி போக்கஸ் செட் போட்டதுனால சரியா அந்த கூடு இப்ப தெரியல. நாங்க இந்த கூடுக்கு பின்னாடி இருந்து காட்டுறோம், இருங்க. மக்களே,
பூண்டு விளையாடுற இடத்துக்கு வந்துருச்சு, தர்காவுக்கு வந்துருச்சு. பாருங்க பூண்டு வந்து பாருங்க. நம்ம இப்ப உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம பாட்டு கச்சேரிக்காக அந்த பாடுறவங்க கிட்ட வந்துட்டோம். எல்லாம் ரெடிலாம் ஆயிட்டாங்க. வாங்க அவங்க எப்படி பாடுறாங்க அதெல்லாம் போய் கேட்டுக்கலாம். பாய், அது எப்படி போய் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எதுவுமே இல்லாம பாடுறீங்க? பாய், உங்க பேர் என்னங்க பாய்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சமத்துவ விழாவிற்கு வந்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் எங்களுடைய இன்னிசை குழுவின் சார்பாக அனைவர்களுக்கும் எங்களுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கச்சேரி என்றது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தமிழக முதல்வர் அவர் என்ன செய்வாருனாக்கா, சட்டமன்றத்தில் இருந்து கொண்டு பாலங்களை திறந்து வைப்பது. ஏன்னா விஞ்ஞானம் அதிகமாக விஞ்ஞானம் வளர்ந்த காரணத்தால இது மாதிரியான இசைகள் இந்த இசை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம இசை இந்த நெட்லே வந்துடும். அதை வைத்து நாங்க இந்த பாடல்களை பாடுவோம். ஆனால் இது இன்ஸ்ட்ருமெண்ட் வைத்து பாடுவதை விட இது அதிகமாக ரொம்ப சிரமமான விஷயம். இது எந்த ஒரு இடத்திலும் வந்து தவறு செய்ய முடியாது, தவறாக பாட முடியாது. ஒரு நிமிடம் நம்ம முதலில் ஆரம்பித்து விட்டாலும் சரி, அந்த இசையை தாண்டி நம்ம போனாலும் சரி, அந்த பாடல் வரிகள் மாறிவிடும், அந்த இசை மாறிவிடும். ஆக இந்த கரோகி என சொல்லக்கூடிய இசை கருவிகள் இல்லாமல் பாடுவது ரொம்ப சிரமமான விஷயம். இது மட்டும்தான் பாடுறது கிடையாது, இசை கருவிகள் கூட வைத்து நம்ம பாடி இருக்கிறோம். இது மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இது மாதிரியாகவும் இருக்குது என்றதுக்காக நாங்கள் இந்த கச்சேரியை செய்கிறோம். நீங்க என்னென்ன மாதிரி பாட்டுலாம் பாட போறீங்க பாய்? அந்த பாட்டு நேம் அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம எந்த மாதிரியாக என்றால் இஸ்லாமிய பாட்டுகள், இஸ்லாமிய வரிகள் கொண்டு, இஸ்லாமிய வரிகள் மற்றும் திரைப்பட பாடல்களுடைய அந்த இசையை வைத்துக்கொண்டு நம்மளுடைய
இஸ்லாமிய வரிகள் வைத்து இஸ்லாமிய வரிகளுடன் நம்ம இந்த பாடல்களை பாடுவோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க கண்டிப்பாக அனைவரும் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது புரிஞ்சுது. இதற்கு முன்னாக நாங்கள் அதிகமாக பாடியிருக்கிறோம். அது திருமண விழாக்களில் நாங்கள் அதிகமாக பாடணும். திருமண விழாக்களில் பாடுவோம். அப்போ அதிகமாக சினிமா பாடல்கள் தான் நாங்கள் பாடணும். பிறகு நம்ம ஏன் இந்த மாதிரியாக தர்கா நிகழ்ச்சினாக்கா இது சமத்துவ விழாக்கள். இதெல்லாம் இந்த விழான்றது அனைத்து சமுதாய மக்களுக்கான ஒரு விழா. இது இந்த விழாக்களை வரக்கூடிய மக்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு மன நிம்மதி தான் மக்கள் வராங்க. அவர்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தும் விதமாக தான் இந்த கச்சேரி அமையணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி நாங்கள் கையில் எடுத்து இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க ஏதாவது இந்த கல்யாண விழா அதுக்கெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி கூட போவீங்களா? கண்டிப்பாக திருமண விழாக்கள்லாம் அதிகமாக நாங்கள் பாடி இருந்தோம். இந்த புனிதமான இந்த காரியத்தை நம்ம கையில் எடுத்து இது மாதிரி செய்யணும். ஏன்னா மக்கள் இந்த விழாக்கள்ல தர்கான்னாக்கா மகான்கள் சித்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சித்தர்கள் இவங்கெல்லாம் இஸ்லாத்தை பரப்புவதற்காக இந்த நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்க இங்க அடங்கி மக்களுக்கு அருள் பாத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் தான் சித்தர்கள். உதாரணமாக இப்போ வடலூர்ல இல்லையா வள்ளலார் போன்றதான் இந்த மாதிரி மகான்கள் இவங்கெல்லாம். இவங்களுடைய விழாக்கள்ல நம்ம பாடுவது புனிதமாக நாங்கள் கருதிதான் இந்த விஷயம் செய்யறோம். மேலும் இதற்கு முன்னாலே பண்ருட்டியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சையதுனா நூர் முகமது ஷா அவுலியா தர்காவில் இந்த வருடம் முதல் விதமாக தர்காவில் ரெண்டு நாள் நாங்கள் பாடியிருக்கிறோம். பிறகு கடலூர் ஓட்டி தைக்கால் தோணித்திறன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊரில் தர்காவில் பாடி இருக்கிறோம். இது மூன்றாவது தர்கா. இந்த நிகழ்ச்சியில நேரடியாக பாடுறது இங்க இந்த தர்கா நம்மளுடைய அதில் சையதுனா தர்வேஷ் ஆவுலியாவுடைய நெல்லிக்கத்தில் இங்க பாடுறோம். அப்படியே அந்த நேரம் எங்களுக்காக உங்க பொண்ணான இடத்த செலவழிச்சதுக்காக தேங்க்யூ பாய். நன்றி. இப்போ தொழுகைக்காக வெயிட் பண்றாங்க. இப்போ தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டுலாம் ஸ்மெல்லிங் இருந்துட்டே இருக்கு. இப்போ தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நெல்லிக்குப்பம் தச்சாத்திரில் அமைந்துள்ள ஹஜ்ரத் ஷேக் சாஹிப் ஒலியுல்லா அவர்களின் நேற்று தினம் கொடியாட்டம் நடந்தது. இன்று சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நெல்லிக்குப்பம் ரிஃபாய் ஜமா அவர்களின் குழுவினரால் ராத்திப்பு நடைபெறுகிறது. ராத்திப்பு நடந்த பிறகு இங்கிருந்து சந்தனம் ஊர்வலம் இங்கிருந்து பெறப்பட்டு தர்காவில் ரவுலா ஷரீஃபில் சந்தனம் பூசப்படும். சந்தனம் பூசி அனைவரும் பொதுமக்களுக்கு தபருக்கு வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மக்களே ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க.
இருக்கு